பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்க்கு பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஹைப்பும் கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோஸ் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து அவங்களுக்கு காமிக்கும் சஜஷன்ஸில். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்டிங். இப்போ வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் எல்லாருமே பாலைவனத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்க. ஸோ விழுந்ததில் இப்போதைக்கு நம்ம ரேம் அண்டு நம்ம சுபாரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காங்க போல். ஸோ நம்ம சுபாரு விழுந்து இதில் மயக்கத்தில் படுத்துட்ருக்கான். ஸோ நம்ம ரேம் எழுப்புறோம். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ரேம் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி டிஸ்டோரேஷன் ஆச்சுல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டோம். ஸோ எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். இப்போதைக்கு நானும் மட்டும்தான் ஒன்றா இருக்கும் அப்படின்னு கேட்க, நானும் மட்டும் தான் ஒன்றா இருக்கோம், மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்க, அப்புறமேட்டு தான் எனக்கு சின்னதாக ஞாபகம் வருது. அப்படி விழுந்துட்டு இருக்கப்ப நம்ம சுபாரு வந்து நம்ம ரேமோட கையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறான். ஸோ ரேமோட கையை பிடிச்சி சேவ் பண்ணனால இப்போதைக்கு இவனும் ரேமும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ மற்றவங்களாம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கப்பவே நம்ம சுபார் கேட்குறான், இல்லை மற்றவங்களை விட நமக்கு ரெம்மு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவளால் தான் நகரக்கூட முடியாது இந்த இடத்துல விழுந்துட்டா. ஏன்னா நம்ம ரெம்மு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அன்கான்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ நம்ம சுபாரு ரொம்ப காப்பாற்றணும்னு பைத்தியங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டப்புன்னு நம்ம ரேம் வந்து அவனை பிடிச்சி நிறுத்தி, நீ முதல்ல அமைதியாகு, ரெம்முக்கு ஒன்றும் ஆகலை, அவள் சேஃபாக தான் இருக்கா. ஏன்னா ட்வின்ஸ் இன்ஸ்டிக் மூலமாக சொல்கிறேன், அவள் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கா, அவளை நம்ம கண்டுபிடிக்கலாம், நீ முதல்ல பொறுமையாக இரு, மற்றவங்களையும் கண்டுபிடிப்போம், அவளையே கண்டுபிடிப்போன்னு சொல்லி நம்ம சுபாருவை வந்து பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்துகிறா. இப்படி படுத்துட்டு இருக்க போய் டப்புன்னு நம்ம லேடி அனஸ்தீசியா வரா. ஸோ இவங்க 3 பேருமே இப்போதைக்கு ஒன்றா தான் இருக்காங்க போல். இவன் வந்து மற்றவங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்த்துட்டு வந்திருக்கா. இவங்க கூட 10 ரசோ இருக்குது. அதாவது அவங்களோட அந்த ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் இருக்குது. பட் இப்போதைக்கு லேடி அனஸ்தீசியாவாலையும் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. சரி வாங்க நம்ம இப்போ 3 பேர் ஒன்றா இருக்கோம்ல, சரி இப்போ நம்ம 3 பேர் ஒன்றா போய் தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. யாராவது இருக்காங்களா, லேடி எமிலியா, அப்படி இல்லைன்னா பேத்ரஸ், இல்லைன்னா ரெம்மை, எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம சுபாருக்கு ஒரே மாதிரி குழப்பமாகவே இருக்குது. அப்போ தான் லேடி அனஸ்தீசியா சொல்கிறா, சுபாரு நீ எந்திரிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே ரேம் வந்து ரொம்ப பதறி போயிட்டா. ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறம் ஏன் அவகிட்ட எவ்வளோ கோபமாக பேசுகிற, கொஞ்சம் பார்த்து பேசு, அவ்வளோ ரெம் மாதிரி தான், கொஞ்சம் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் டப்புன்னு 3 பேர் நின்றுறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 வழி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம சுபாரு சொல்கிறான், நான் நிறையா படம் பார்த்துருக்கேன், எல்லாருமே ரைட் சைடு தான் சூஸ் பண்ணுவாங்க, ஸோ என்னை நம்புங்க, வாங்க நம்ம ரைட் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகிறதுக்காக வற்புறுத்திட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சரி ஓகே சுபாரு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே நம்ம ரைட் சைடில் இருக்க அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ரைட் சைடு பாதைக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அயர்ன் வால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெம்ப அனஸ்தீசியா 2 பேருக்கும் இது ஒரு வால் மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம சுபாரு மட்டும் போயிட்டு இது என்ன டோர் மாதிரி இருக்குது, இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவங்க 2 பேர் கேட்குறாங்க, என்னது டோரா, எங்கள் 2 பேருக்கு இது வால் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்ல, இல்லை இது கண்டிப்பாக டோராக தான் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்குன்னு சொல்லி அதை தொட்டவுடனே ஏதோ மேஜிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. அந்த வால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தானாக மறைஞ்சிருது. சரி வாங்க, நான் ஜஸ்ட்டு டச் தான் பண்ணி அது மறைஞ்சிருச்சு, சரி உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்க போகிறாங்க 3 பேருமே. பட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ராகன் வந்து சின்ன வார்னிங் மாதிரி கொடுக்குது. பட் நம்ம சுபாரு அந்த ட்ராகன் கிட்ட போய் ஒன்றும் இல்லைவா, நான் கூட தானே இருக்கேன், வா நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை சாந்தப்படுத்திட்டு 3 பேருமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி வால் வருது. அதே மாதிரி நம்ம சுபாரு தொடுறான், அந்த வாலும் மறைஞ்சிருது. என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சரி வாங்க, எனவே நம்ம பாதை இருக்குது, நம்ம அதில் போவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. பட் போயிட்டு இருக்கப்பவே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுறாங்க. அதாவது ஏதோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. நம்ம சுபாருலேருந்து நம்ம ரெம்ம அண்ட் நம்ம லேடி அனஸ்தீசியா 3 பேருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சுபாரு உள்ளே போக அவன் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான், ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. இன்னொரு வால் வருது. பட் அந்த வாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு தொட்ட உடனே அந்த வால் மறையல, அந்த வால் அப்படியே தான் இருக்குது. அதை பார்த்த உடனே சரியான டென்ஷன் ஆகிடுறான். என்னடா நடக்குதுங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ வால் போச்சு, இப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லேடி அனஸ்தீசியா வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூல் டவுன் பண்ணலான்னு வரான். பட் அவனோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட்டுப்பாட்டை மீறி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நம்ம ரெம்மு சாந்தப்படுத்தலான்னு பார்க்குறான். பட் ரெம்மாலையும் சாந்தப்படுத்த முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க ஜஸ்ட்டு சாந்தப்படுத்த தான் பார்க்குறாங்க. பட் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியக்கார மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கோ வந்துட்டு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 3 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன், கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கே போகிறான். மூஞ்சை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும். டப்புன்னு நம்ம ரேமோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அவனோட அந்த இன்விசிபிள் ப்ரொவிடியன்ஸ் பவரை வச்சு வந்து அடிச்சிடறான். அடித்த பிறகு அவன் மேலே ஏறி உட்காந்து அவளை கொல்லலான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி மாறிடுறான். இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால தான் நடக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி கொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 3 பேருக்கும் ஏதோ அவங்க மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் என்னன்னு காமிக்கல. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ரேம் கரெக்டாக அவளோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அவள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து எப்படியே வெளியே வந்துடுறா. அப்புறமேட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்தில் ஏதோ திட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு. டப்புன்னு நம்ம ரேமோட வயித்துல யாரோ கத்தி வச்சு குத்துறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம லேடி அனஸ்தீசியா. நீ ஒன்றும் கவலைப்படாத ரேம், நாங்கள் உன் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை குத்திட்டு உடனே நம்ம சுபார் வந்து கேட்குறான், என்ன நீ எதுக்கு அவளை கொன்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் நீயும் அதை தான் ட்ரை பண்ண, சரி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா நம்ம லேடி அனஸ்தீசியா. நம்ம சுபாரவும் சரி ஓகே ஓகே எனக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் சரி ஓகே இப்போ வா நம்ம மற்றவங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக பேசி கை கொடுக்கலான்னு பார்க்குறா. நம்ம சுபாரவும் இதில் ஏதோ ஒரு உழுக்கத்து இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்துட்டு அவனோட இன்விசிபிள் ப்ரொவிடன்ஸ் பவர் நெரிச்சு கொள்ளலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவளை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வெட்டி வீசிருது. என்னன்னே தெரியல நமக்கு. ஏதோ ஒரு பவர் மாரி தெரியுது. அவள் உடம்பு அப்படியே பாதியா போயிருது. அவள் கை குடுக்குறப்ப நம்ம சுபாரோட கைய மட்டும் புடிச்சிட்டு இருக்கான். புடிச்சிட்டு சுபாரு நான் சாகுறேன்னு விரும்பல என்னைய காப்பாத்துங்கிறா. பட் அங்க உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா, பாதியா போயிருச்சு. நம்ம சுபாரு அத பார்த்துட்டு ஒரே அள்ளு விட்டுருது அவனுக்கு. உடனே அவள தூக்கி போட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஐயோ! என்னடா நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு போய் கீழ போய் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுறான். சரி விழுந்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிராகன் அங்க தான் இருக்கு. ஸோ டிராகன கூப்பிட்டுட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். பட் அவங்க டிராகனை பார்க்குறான். அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா எதோ கடிச்சு தின்னுட்டு இருக்கு. அப்புறமா தான் தெரியுது அது யாரை கடிச்சு தின்னுட்டு இருக்குன்னா, நம்ம ப்ரீவியஸாக நம்ம ரெம்மை வந்து பார்த்தீங்கன்னா சாரி நம்ம ரேமை வந்து பார்த்தீங்கன்னா குத்துவாங்கல்ல, நம்ம ரேமோட தலையவே கடிச்சு தின்றுச்சுங்க அது. என்னடா இவனுங்க 2 பேரும் தான் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான்னு பார்த்தா, இந்த டிராகனும் பைத்தியக்காரத்தனமாக தான் பண்ணிகிட்டு இருக்கு. அவனுக்கும் ஒன்றும் புரியல, பார்க்குற நமக்கும் ஒன்றும் புரியல என்னடா நடக்குதுன்னு. டப்புன்னு அந்த டிராகன் வேகமாக ஓடி வந்து நம்ம சுபாரோட தலையவே வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு அவனை கொன்னுருதுங்க. ஸோ செத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் ஆக ஆரம்பிக்கிறான். அவன் ஃபஸ்ட்டு எங்கே கீழே வந்து விழுந்தாங்களோ அங்கேயே இருந்து ரீஸ்பான் ஆக ஆரம்பிக்கிறான். நம்ம ரேம் வந்து மறுபடியும் அவனை எழுப்பிட்டு இருக்கா. எழுப்புறப்ப அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்ம ரேமை பார்த்தோன்னே மூச்சு திணற ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ தானே அவன் செத்துட்டு மறுபடியும் உயிரோட பார்க்குறப்ப அவனுக்கு அந்த ஒரு ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மூச்சு திணறப்ப நம்ம ரேம் கரெக்டாக சரி வாயை தர கையை கையை கடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாய்க்குள்ளே ஏமோ பண்ணுற டப்புன்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி கரெக்ட் ஆயிடுது. நம்ம ரேம் அவனை பார்த்துட்டு அப்பா இப்படியே முடிச்சிட்டா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம லேடி அனஸ்தீசியாவும் அந்த இடத்துக்கு வரோம். நான் நிறைய தேடி பார்த்துட்டோமா இந்த இடம் எங்கேயும் முடிகிற மாதிரி தெரியல, போய்கிட்டே இருக்கு, யாரையும் கண்டும் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே உடனே நம்ம சுபாரு கேட்குறான், இந்த மானானா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த டஞ்சன்ஸில் நிறைய மேனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மானா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டார்க் ஃபோர்ஸ் மாதிரிங்க. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிச்சுல. ஸோ அது இப்போ தான் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரி டஞ்சன்ஸில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த மானா எங்கே திக்காக இருக்கோ அந்த இடத்துக்கு போகாமல் தவிர்த்துட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மைண்டையும் பாடியும் கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம அந்த இடத்த தவிர நம்ம வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி டனல்ஸ் வருது. பட் இந்த தடவை அவங்க லெஃப்ட் சைட் டனல் சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுபாரு 2 பேர்கிட்டையுமே ரொம்ப சாஃப்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேருக்கு டவுட் வருது, என்ன சுபாரு இவ்வளோ சாஃப்ட்டாக பேசுகிற, நீ இப்பெல்லாம் பேச மாட்டே அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அதனால தான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே பரவாயில்லையே நீ வர வர நல்லா மேன்லியாக மாறிட்டு வரையே அப்படின்னு சொல்லி அவனை சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கப்பவே டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு மண்ணு மாதிரி இருக்குது. அந்த மண்ணில் இருந்து ஏதோ ஒளி வீசிட்டு இருக்கு. சரி அதை நவுத்திட்டு போகலான்னு பார்க்குறான். அப்புறம் பார்த்தா ஏதோ புதைக்குழிப்பாரு. அப்படியே உள்ளே போய் விழுந்துடுறான். உள்ளே விழுந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட எலும்பு கூடு இருக்காங்க. மேலே சரியான ஹைட்டும் இருக்குது. அந்த எலும்புக்கூடுங்களுக்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குங்க. அந்த மான்ஸ்டருக்கு வயித்துல தான் வாயே இருக்கு. தலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு ஹியூமனோட ஹெட்ல ஆர்மர் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. டப்புன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்குது. இவன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைந்தாங்கோலி. அதை பார்த்த உடனே எப்பா பயந்துட்டு தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியோ மேலே தப்பிக்கணும்டான்னு. சைடில் இன்னொரு சின்ன மான்ஸ்டர் மாதிரி எந்திரிக்குது. அந்த மான்ஸ்டரை இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாயில இருந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவன் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். டப்புன்னு நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். ஐயோ செத்தோன்ற நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் அந்த பச்சை ரோஸ் அதாவது அந்த டிராகனில் வந்து நம்ம சுபாரை வந்து காப்பாற்றலான்னு பார்க்குறா. பட் கை கொடுத்து அவனை காப்பாற்றலான்னு பார்க்குறப்ப டப்புன்னு அந்த வில்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வந்துடுது. சரி இவங்க 2 பேருமே நம்ம சுபார் அவனோட இன்விசிபிள் ப்ரொவிடன்ஸை வச்சும் நம்ம ரேம் அவளோட பவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை ஸ்க்ராச்சும் பண்ணிடுறாங்க அந்த மான்ஸ்டரை. பட் அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்த வேகத்தில் டப்புன்னு அது கையில் இருந்த அந்த ஒரு ரேம் அது
ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது, அதை வச்சு 2 பேருமே அடிச்சிருது. அடித்த வேகத்தில் 2 பேருமே கீழே விழுந்துடுறானுங்க. விழுந்த வேகத்தில் நம்ம சுபாரோவோட எந்திரி கூட முடியல. ஆனால் அந்த மான்ஸ்டர் எந்திரிச்சு மறுபடியும் நம்ம சுபாரோவை அட்டாக் பண்ணலான்னு வருது. அப்போ நம்ம ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரோவை காப்பாற்றுறதுக்காக டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறோம். ஸோ நவுரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி பண்ணாத நவுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம சுபாரோ. பட் நம்ம ரேம் நவுற மாதிரியே தெரியல. அந்த மான்ஸ்டரும் செம்ம வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கவே டப்புன்னு அந்த மான்ஸ்டரோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி விழுகுது. அதுக்கப்புறம் நிறைய ஓட்டம் மாதிரி விழுக ஆரம்பிக்குது. ஏதோ அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க, ஏதோ புல்லட் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளோ வேகமாக ஏதோ ஒன்று போய் அடிக்குது. அடித்த வேகத்தில் அந்த மான்ஸ்டர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சல்லியாக போயிடுது. இந்த சைடு நம்ம ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டுடுறா. பட் அந்த மான்ஸ்டர் கொண்டது ரேம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்னடா ஆச்சுன்னு சொல்லி நம்ம சுபாருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கான். அதாவது அவனால் எந்திரிக்க கூட முடியல. சைடில் திரும்பி பார்க்குறான், ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கா. இவ யார் என்னன்னுலாம் தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவளை காமிச்சதே இல்லை. யாரையோ தேடி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, ஒரு சேஜ்னு. ஒரு வேளை இவளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த சேஜ். இல்லை நமக்கும் ஒன்றும் புரியல. பட் இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கா போல அவங்கள. இவளை வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட லைட்டாக இவளோட ஸ்மைலை மட்டும் காமிப்பாங்க. பட் இந்த தடவை தான் அவள் யாருன்னு ஃபுல்லாக காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவ தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே நம்ம சுவர் அப்படியே கண்ணை மூடிடுறான். ஏன்னா அவனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த விதமான ஒரு எந்திரிச்சு நிற்க கூட அவன் உடம்புல சத்து இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஃபைட் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடியுதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடில் தான் யார் என்ன அப்படிங்கன்னு நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து